சுபம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதுக்கான சுப நிகழ்ச்சிகள் வர்றதுக்கான காலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ராகுவோட சம்பந்தப்படுவதால் இது வரைக்கும் லக்ஸரி வாழ்க்கை நான் வாழலைங்க. அதுக்காக நான் எடுத்து வைக்கல, எந்த ஒரு முயற்சி எடுத்து வைக்கலன்னா அதுக்கான அமைப்புகள் எல்லாமே தேர்ந்து வருகின்றது. அதுக்கான அமைப்பு எல்லாத்தையும் நாம் இந்த நேரத்தில் தேர்வு செய்யக்கூடிய காலம். கண்டிப்பாக செலவினங்கள் உண்டை. இந்த நேரத்தில் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும். நேரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், விரயமாக இருந்தது, எதுவும் சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றம். வீடு வண்டி வசதிக்காக நம்ம காத்துட்ருக்கோம், அதாவது வீடு கட்டத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இன்னும் போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். திடீர்னு பார்த்தா அதுக்கான லோன் சாங்ஷன் பண்ணுறது, கொள்வது, வீட்டில் வரவு சாணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எல்லாம் வெற்றி பெறுவது, வெற்றி ஸ்தானத்தை அதாவது சொல்கிறதுன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் ரொம்ப நாளாக டெலிட் பண்ணிட்டேங்க, எல்லாத்தையுமே தூக்கி போட்டேங்க, நான் சன்னியாசத்தை விட மாறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் உருவான மீனராசிக்காரங்களுக்கு இதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் திருப்பி சின்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பு. இரவு தூக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு லக்ஸரி வாழ்க்கை, அப்படியே ஒரு லக்ஸரியோடு நம்ம வாழலாம். தண்ணியிலே மிதக்கிறதுன்னு சொல்கிறோம், அந்த தண்ணியில் மிதக்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும். ஒரு அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. ரொம்ப நாளாக டெலிட் பண்ணிட்டேங்க, எல்லாத்தையுமே தூக்கி போட்டேங்க, நான் சன்னியாசத்தை விட மாறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் உருவான மீனராசிக்காரங்களுக்கு இதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் திருப்பி சின்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பு. இரவு தூக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு லக்ஸரி வாழ்க்கை, அப்படியே ஒரு லக்ஸரியோடு நம்ம வாழலாம். தண்ணியிலே மிதக்கிறதுன்னு சொல்கிறோம், அந்த தண்ணியில் மிதக்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும். ஒரு அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா. இந்த பதிவினை காண இருப்பதுன்னா சுக்கிர பயிற்சி. இதுவரைக்கும் கும்பத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா 29/1/2025 முதல் 26/2/2025 வரைக்கும் ராகுவோட தொடர்பு கொள்ளக்கூடிய காலம். அதாவது சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இது வரைக்கும் காலபுருஷ தத்துவத்தில் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெறுவாரே சுக்கிர பகவான். ராகுவோட தொடர்பு கொண்டு பெரிய பாக்கியங்களை ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பெற போகிறாங்கன்னு பார்க்கலாம். எனது அன்புள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, இந்த சுக்கிர பயிற்சி நம்ம ராசி தான் 12ஆம் இடத்துல இருந்தார், இப்போது நம்ம ராசியில் வந்து உச்சம் பெறுகின்றார், ராகுவோட சம்பந்தப்படுகின்றார். இது வரைக்கும் இல்லைங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, அவருக்கான அமைப்பெல்லாம் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அவரே வந்து சேரக்கூடிய காலமாகவும் வந்துடுச்சு. எப்படி சொல்கிறதுனா 12 மாதங்கள் ஆகுது நம்மளுக்கு அவர்கிட்ட வந்து சேரத்துக்கு. மீனத்தில் இடம்பெறக்கூடிய சுக்கிர பகவான் ஒரு நல்ல புதிய மாற்றத்தை தருகின்ற மாற்றமாக ஒரு 20 நாட்கள் சுமாராக இருக்கும் சாமி. எல்லாத்தையும் அழுத்தம் கொடுக்குற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாமும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு, செலவினங்களை ஏற்றுத்தர்ற மாதிரி தான் இருக்கும். வெளியூர் பயணங்கள் வேகமாக இருக்கும். என்னங்க ஒரே பயணமாக இது ரொம்ப அலைச்சல்லாம் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லலாம். சுபம் என்று தான் சொல்லணும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அதுக்கான சுப நிகழ்ச்சிகள் வர்றதுக்கான காலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ராகுவோட சம்பந்தப்படுவதால் இது வரைக்கும் லக்ஸரி வாழ்க்கை நான் வாழலைங்க. அதுக்காக நான் எடுத்து வைக்கல, எந்த ஒரு முயற்சி எடுத்து வைக்கலன்னா அதுக்கான அமைப்புகள் எல்லாமே தேர்ந்து வருகின்றது. அதுக்கான அமைப்பு எல்லாத்தையும் நாம் இந்த நேரத்தில் தேர்வு செய்யக்கூடிய காலம். கண்டிப்பாக செலவினங்கள் உண்டை. இந்த நேரத்தில் செலவினங்கள் கண்டிப்பாக இருக்கும். இளைய சகோதரன் சகோதரி உறவுகள், அதான் சொல்கிறேன், கம்யூனிகேஷன் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இவங்க வீட்டில் ஃபங்க்ஷன், அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்ற மாதிரி நம்மளுக்கு செலவீனத்தை தருகின்ற காலமாகவும் இந்த காலம் இருக்கும். ஓரளவுக்கு மன நிம்மதியும் தரும். இருக்கின்ற ரூபாலாம் செலவாகிற மாதிரியே தெரியும். சுப நிகழ்ச்சிக்கு நடந்தால் பின்ன செலவாக தான் செய்யும். அந்த ப்ரோக்ராம் நடந்தாவே போதும். இது வரைக்கும் காத்துட்டு இருந்த கன்னி ராசிக்காரங்க, மன்னிக்கணும், மீன ராசிக்காரங்க, சுப நிகழ்ச்சிகள் நம்ம வில்லறத்தில் நடைபெறல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாற்றம், இந்த சுக்கிர பயிற்சி உச்சம் அடைத்து ராகுவோட சம்பந்தப்படுவது, உறவுகளில் இருந்து வந்த பிரிவுகள், அதாவது நம்மளுக்கும் கணவருக்கும் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி லிங்கு கொடுக்கறதுக்காம சேராமல் இருந்துட்டு 2 பேருக்கும் ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறாங்க ஐயா. எல்லா செலவினங்கள்லாம் அதிகமாகிடுச்சு, எல்லாமே பண்ணிவிட்டு, ஆனால் எல்லா உறவுகளும் திருமணம் கூட பண்ணிவிட்டு எல்லாமே டைவர்ஸ் வரைக்கும் நிற்குது ஐயா. 2 பேரும் சேர்ந்தே வாழலாம். இப்பொழுது அதையெல்லாம் நம்மளுக்கு சேருகின்ற வாய்ப்பினை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். திருப்பியும் மனசார்ந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு கூடுதல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும்,
ஏதோ ஒன்று நாம் இழந்துட்டு நிற்கிறோம்னு சொல்கிறோம் இல்லை, அந்த இழப்பு இப்பொழுது நல்லதாக அமையும். இப்போ பரவாயில்லைங்க, பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான். நேரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், விரயமாக இருந்தது, எதுவும் சரியான முறையில் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாற்றம். வீடு வண்டி வசதிக்காக நம்ம காத்துட்ருக்கோம், அதாவது வீடு கட்டத்துக்கு ஆரம்பிச்சுட்டு இன்னும் போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் திருப்பி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும். திடீர்னு பார்த்தா அதுக்கான லோன் சாங்ஷன் பண்ணுறது, கொள்வது, வீட்டில் வரவு சாணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எல்லாம் வெற்றி பெறுவது, வெற்றி ஸ்தானத்தை, அதாவது சொல்கிறதுன்னா 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் மனைவி ஸ்தானத்துக்கு நேரடி பார்வையால் வருவதால் மனைவியின் மூலியமாக அனுகூலத்தை பெறுகின்ற காலம், லாட்டரி யோகங்களை பெறுகின்ற காலங்கள். ரொம்ப நாளாக வராது இருந்த அமௌண்ட்டு ஐயா அது போயிடுச்சு, அவ்வளோதாங்க, மறந்துடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்லாம் வராது, ஏன் தேவையில்லாமல் மண்டை போட்டு பிச்சுக்குவானதுலாம் இப்பொழுது அவையெல்லாம் கதவு திறந்து நம்மளுக்கு முன்னுக்காக நின்று நிற்கக்கூடிய அமைப்பு. வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. தாயார் உடல்நலத்தில், தந்தையார் உடல்நலத்தில், இவங்களை உடல்நலத்தில் மட்டும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம். வேறு எதுலேயும் நீங்கள் பெரிய அளவுலாம் நம்மளுக்கு இந்த நேரத்தில் தொந்தரவான விஷயங்கள் எதுவும் நடக்காது. இளமை வயதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம். நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஐயா, திருமண உறவுக்காக தான் வெயிட் பண்ணுறேன், எல்லாமே தடையாகுது, என்னன்னே தெரியல, எங்கே தான் எனக்கு முட்டுக்கட்டை போட்டு வச்சுருக்காங்க தெரியல. திடீர் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம். திடீர்னு பார்த்தோன்னா திருமணம்லாம் பட்டுன்னு ஆயிடும், என்னன்னே தெரிலங்க, எப்படி நடந்ததுன்னே தெரிலன்னா அந்தளவுக்கு ஸ்பீட்னஸோடு இந்த வேலைகள் நடைபெறும். எதுக்கு நேரத்தில் வந்தால் பார்த்துட்டு போனாங்க, உடனே பார்த்தா முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்படுகின்ற அமைப்பு. குழந்தை பேர் சித்திக்கின்ற அமைப்பு இந்த நேரத்தில் உறவுகள் செயல்படும். இளைய சகோதரன் சகோதரி மற்றும் கடனாளிகள் என்று சொல்கிற மாதிரி நம்ம கடன் சார்ந்த விஷயங்களுக்கும் நாம் இந்த நேரத்தில் உச்சம் பெற்றும் காணப்படும். அவங்களாலேயும் நம்மளுக்கு தொந்தரவு வரும், சின்ன சின்ன தொந்தரவுகள் மனசில். இளைய சகோதரனாக இருக்கட்டும், இளைய சகோதரனாக இருக்கட்டும், அவங்களாலேயும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருகின்ற பாக்கியம். கடன் சார்ந்த விஷயத்திலையும் நாம் கவனத்தை எடுத்துக்க வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்க பெருமையா. இன்கம் டேக்ஸ் சார்ந்த விஷயங்களை நாம் கட்டாமல் விட்டுருத்து இந்த நேரத்தில் அதெல்லாம் நம்மளுக்கு மாற்றி அமைச்சிடும். நாம் மறைச்சி வச்சிடலாம், ரூபாவை மறைச்சி வச்சிடலாம்னு நினைக்கிறதுலாம் பெரிய தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம். ஏன்னா இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்கிற மாதிரி அவர் 3ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வர்றதால பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல் திட்டங்களை உருவாக்கக்கூடிய காலம். செலவீனங்கள் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஸ்பீட்னஸாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கிட்டு அமைப்பு சாமி. இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோட சம்மந்தப்படுவதெல்லாம் ரொம்ப நாளாக டெலிட் பண்ணிட்டேங்க, எல்லாத்தையுமே தூக்கி போட்டேங்க, நான் சன்னியாசியை விட மாறிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் உருவான மீனராசிக்காரங்களுக்கு இதை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரத்தில் திருப்பி சின்பமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான அமைப்பு. இரவு தூக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு லக்ஸரி வாழ்க்கை, அப்படியே ஒரு லக்ஸரியோடு நம்ம வாழலாம். தண்ணியிலே மிதக்கிறதுன்னு சொல்கிறோம், அந்த தண்ணியில் மிதக்கிறதுக்கான பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும். ஒரு அமைப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஐயா, நல்லா இருக்குதுன்னா வெளியூர் பயணங்கள் நல்லா இருக்கும், உங்களுக்கான அமைப்பு. சந்தோஷ நிகழ்வுகள் நம்மளுக்கு நல்லாக இருக்கக்கூடிய அமைப்பு. உடலில் இருந்து வந்த நாள்பட்டு இருந்த அதாவது சொல்கிறது தீர்க்க முடியாத வியாதி எதனா இருந்தால் அது இப்பொழுது தீர்க்கக்கூடிய காலமாகும். ரொம்ப நாளாக இருந்தது பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ விலகுனா கண்டிப்பாக விலகும். வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறுகின்ற காலமும் இந்த காலம் இருக்குது சார். வண்டி வாகனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக நம்மளுக்கு சேர்க்கறதுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஒரு அதான் சொன்னேன், லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்கிறோம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு ஈடு கொடுக்கின்ற அமைப்பு கண்டிப்பாக ஈட்டித்தரும். ஒரு நல்ல ஃபியூஸ்ஃபுல் அதாவது மந்தில் நம்மளுக்கு இது ஒரு ஆரம்பமே நல்லா இருக்குது. மீனராசிக்கு ஜென்மசனி வந்தாலும் இனிமேல் வருகின்ற இந்த சுக்கிர பெயர்ச்சி இந்த உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தப்படும் போதெல்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கான அமைப்பு உண்டு, செல்வங்கள் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வளரும். மனசில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு வெளியே செல்லக்கூடிய காலமாக தான் இருக்கும். அதாவது வெளியிலேருந்து போயிடும், மொத்தமே வெளியே போயிட்டு ஓரளவுக்கு நிம்மதி தரும் நம்மளுக்கு. பரவாயில்லைங்க, அவர் வந்தாலும் ஓரளவுக்கு கொடுத்துட்டு போனார் அப்படின்ற மாதிரி நம்ம சுக்கிர பகவான் வருவது உங்களுக்கு யோகத்தையும் சொல்லுவாங்க ஆசையும், இது வரைக்கும் நிறைவேறாத இருந்து வந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்பையும், செல்வங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்பு, பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் மாதிரி வெள்ளி ஆபரணங்கள் சேர்க்கறதுக்கான அமைப்பு எல்லாம் இந்த நேரத்தில் உருவாகும். இந்த மாதா பிதான்ற மாதிரி 2 பேர் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. உங்கள் வாழ்க்கை தரத்தில் இது முயற்சி பாட்டக்கூடிய காலம். பிஸ்னஸ்ன்னு ஆரம்பிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸை நீங்கள் ஆரம்பிக்கின்ற காலம் உறுதியாகிவிட்டது.
நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.